உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு இந்திய பல் மருத்துவக் கழகம் மற்றும் இந்திரா காந்தி பல் மருத்துவமனை மற்றும் கல்லூரி சார்பாக புகையிலை குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பங்கேற்றனர். மருத்துவக் கழகம் சார்பில் இன்னைக்கு உலக புகையிலை ஒழிப்பு தினம். அந்த ஒழிப்பு தினத்தின் முன்னிட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பேரணியா எங்க கல்லூரியில இருந்தும் கூட இந்திரா காந்தி பல் மருத்துவக் கல்லூரி, வெங்கடேஸ்வர பல் மருத்துவக் கல்லூரி, இந்த 3 கல்லூரியில இருந்தும் நாங்கள் ஒரு விழிப்புணர்வு பேரணிக்கா அண்ணா சிலையில் ஆரம்பிச்சு காந்தி சிலை வரைக்கும் நாங்கள் பேரணி நடத்திட்டு வந்திருக்கோம். உலகம் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் 30 லட்சம் பேர் புகைப்பிடிப்பதால் இறக்கின்றனர் என்றும், உலகம் முழுவதும் புகைப்பழக்கம் உள்ளவர்களின் எண்ணிக்கை 100.3 கோடியாக உள்ளதாகவும், இதில் 2 பங்கினர் அந்த பழக்கத்தின் காரணமாகவே இறந்து விடுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மக்களை இப்பழக்கத்திலிருந்து தாங்களே காத்துக்கொள்ளவே இந்த பேரணி நடத்தியதாக மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். எல்லாரும் இப்போ ரொம்ப விளையாட்டா யூஸ் பண்றாங்க, இல்ல போட்டி போட்டு யூஸ் பண்றாங்க. தயவு செஞ்சு ஆண்களும் சரி பெண்களும் சரி யார் உபயோகிச்சாலும் விளைவுகள் ரொம்ப மோசமானது. முதல்ல புற்றுநோய் வரதுக்கான முதல் காரணம் இந்த புகையிலை தான். ஸோ தயவு செஞ்சு இதை தவிர்க்கணும். இது நீங்க ரொம்ப சீரியஸா உங்க குடும்பத்துக்காக எடுத்துக்கிட்டு இதை நீங்க தவிர்க்கணும்னு நாங்கள் வேண்டி இந்த பேரணி நடத்துறோம். இந்த பேரணியில் புகையிலைக்கு எதிரான துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களிடம் வழங்கப்பட்டன. மேலும் மாணவர்கள் புகையிலைக்கு எதிரான வாசகங்கள் அடங்கிய அட்டையை கைகளில் ஏந்தி கொண்டும் அதற்கு எதிரான கோஷங்களையும் எழுப்பியும் பேரணியாக சென்றனர். இந்த பேரணி அண்ணா சாலையில் தொடங்கி நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக சென்று கடற்கரையில் உள்ள காந்தி சிலை